ஸோ இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம எந்த ஒரு புத்தகத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மனிதன் அவன் எண்ணங்களின் நிரலாக்கம் அப்படின்ற ஒரு புத்தகம் தான். இந்த புத்தகம் வந்து ஜேம்ஸ் ஆலன் அவங்க எழுதின புத்தகத்தை வந்து தமிழில் வந்து மொழிபெயர்த்திருக்காங்க. தமிழ் அருணாச்சலம் அவர்கள் வந்து மொழிபெயர்த்திருக்காங்க. இந்த ரைட்டரை பற்றி சொல்லணும் அப்படின்னா வந்து அருணாச்சலம் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 புத்தகங்களுக்கு மேலே வந்து மொழிபெயர்த்திருக்காங்க. அதுவும் முக்கியமாக வந்து இந்த ஜேம்ஸ் ஆலன் அவங்களோட புத்தகங்கள் வந்து நிறைய புத்தகங்கள் வந்து மொழிபெயர்த்திருக்காங்க. இன்னொன்று இந்த ஜேம்ஸ் ஆலன் யார் அப்படின்றத பற்றி சொல்லணும்னா வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா வந்து அவர் வந்து ஒரு பெரிய ரைட்டர். 1902 அந்த ஒரு 1000 வருஷங்களுக்கு முன்னாடி அந்த காலகட்டங்களில் வந்து நிறைய புத்தகங்கள் வந்து எழுதியிருக்காரு. அவரோட புத்தகங்கள் வந்து எதை முக்கியத்துவம் பண்ணும் அப்படின்னா வந்து செல்ஃப் ஹெல்ப், அந்த செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது நம்மளோட முன்னேற்றம், சுய முன்னேற்றம், நம்மளை நம்ம பெட்டராக மாற்றிக்கிறதுக்கு என்னென்ன விஷயம்லாம் பண்ணணும், எந்த மாதிரி திங்கிங்லாம் வந்து வைக்கணும், எப்படிலாம் நம்மளோட திங்கிங்கை வந்து யூஸ் பண்ணணும், நம்மளோட பிரெயினை யூஸ் பண்ணணும், நம்மளை எப்படி கண்ட்ரோலாக வச்சுக்கணும், அப்போ தான் வந்து நம்ம நினைச்சதை சாதிக்க முடியும்னு சொல்லிட்டு அந்த செல்ஃப் ஹெல்ப், செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அந்த மாதிரி சம்பந்தமாக வந்து நிறைய புத்தகங்கள் வந்து எழுதியிருக்காங்க இந்த ஜேம்ஸ் ஆலன். ஸோ அந்த ஜேம்ஸ் ஆலன் அந்த ரைட்டரோட புத்தகங்களை தான் வந்து அருணாச்சலம் அவர்கள் வந்து தமிழில் வந்து மொழிபெயர்த்திருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 புத்தகங்களுக்கு மேலே வந்து மொழிபெயர்த்திருக்காங்க. நான் அவங்களோட டீட்டெயில்ஸுமே வந்து கொடுக்குறேன். நீங்கள் இந்த புத்தகம் வேணும்னா தாராளமாக வந்து அவங்கள கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த புத்தகம் வந்து எனக்கு எப்படி கிடைச்சிச்சு அப்படின்னா வந்து எனக்கு அருணாச்சலம் அவர்கள் தான் வந்து எனக்கு அமுச்சு விட்டுருந்தாங்க. நீங்கள் படிங்க, படிச்சுட்டு நல்லா இருந்தால் சொல்லுங்கள், நல்லா இல்லைனாலும் நல்லா இல்லைன்னு சொல்லிவிடுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி ரொம்ப ரொம்ப ஓப்பனாக வந்து சொன்னாங்க. மேபி அப்படி சொல்கிறதுக்கே வந்து ஒரு தைரியம் வேணும், ஒரு வலிமை வந்து வேணும். தாராளமாக வந்து நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள், நல்லா இல்லைனா நல்லா இல்லைன்னு சொல்லிடுங்க, எனக்கு அதை பற்றி பிரச்சனையே இல்லை அப்படின்னாங்க. அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அவருக்கு நன்றி சொல்லணும் நான் இந்த வீடியோவில். ஏன்னா இந்த புத்தகம் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா வந்து நம்மளோட எண்ணங்களை வந்து எந்த அளவுக்கு யூஸ் பண்ணணும், நம்ம எண்ணங்கள் வந்து எவ்வளோ முக்கியம், ஒரு மனுஷன் வந்து ஒரு பெட்டர் பர்சனாக அடுத்த நாள் இன்னைக்கு நான் இப்படி இருக்கேன் அப்படின்னா அடுத்த நாள் நான் வந்து ஒரு பெட்டர் பர்சனாக மாறுறதுக்காக நம்மளோட எண்ணங்கள் வந்து எவ்வளோ அதுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்குது அப்படின்றத வந்து அவ்வளோ அழகாக இதில் வந்து சொல்லுது. நம்ம எண்ணங்களை வந்து எந்த அளவுக்கு வச்சுக்கணும், எந்த அளவுக்கு அதை வந்து செயல்படுத்தணும், அதை வந்து செயலாக மாற்றணும், நம்ம எண்ணங்கள் தான் வந்து நம்மளோட செயலாக மாறுது அப்படின்றத வந்து அவ்வளோ அழகாக வந்து சொல்லியிருப்பாங்க. அது வந்து உடனே முடிவெடுக்கிற விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப நாள் பிளான் பண்ணி இருந்தாலும் பரவாயில்ல, தற்செயலாக நடக்கிறதுனாலும் பரவாயில்ல, பட் அதுக்கு முன்னாடி எல்லாத்துக்குமே வந்து நம்ம எண்ணங்கள் தான் காரணம் அப்படின்றாங்க. ஸோ இந்த புத்தகத்தை பற்றி ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா நான் எனக்கு என்னென்ன சின்ன சின்ன விஷயங்களோ அதை மட்டும் நான் சொல்கிறேன். பட் இந்த புத்தகம் வந்து நீங்கள் வாய்ப்பு இருந்தால் வாங்கி படிங்க. உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த புத்தகத்தில் எண்ணங்கள் பற்றியும் நம்மளோட மனசு பற்றியும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இதில் டெப்த்தாக இறங்கி சொல்லியிருப்பாங்க. உண்மையிலே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் இந்த புத்தகத்தில் எனக்கு என்னென்ன விஷயம் தெரிஞ்சு அப்படின்றத மட்டும் சின்ன சின்னதாக சொல்கிறேன். நீங்கள் வாய்ப்பு இருந்தால் வாங்கி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி படிங்க. இந்த புத்தகத்தை பற்றி சிம்பிளாக சொல்லணும்னா, தாங்கள் தேர்ந்தெடுத்து ஊக்குவிக்கும் எண்ணங்கள் கொண்டிருக்கும் தன்மையின் வாயிலாக தங்கள் நிலையை உருவாக்கி கொள்பவர்கள் தாங்கள் தான் என்னும் உண்மையை மனிதர்கள் கண்டறிந்து உணர வேண்டும் என்பதே இந்த நூலின் முக்கிய நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து நிறைய எண்ணங்கள் வரும். அதில் வந்து எந்த எண்ணங்கள் வந்து நல்ல எண்ணங்கள் அப்படின்றத வந்து நம்ம கண்டுபிடிச்சி அந்த எண்ணங்களை வந்து ஊக்குவிச்சா அது வந்து செயலா மாறும். அதுல இருந்து நம்ம என்ன நிலையை அடைய நினைக்கிறோமோ அதை வந்து ஈஸியாக அடையலாம். நமக்கு வந்து ஒரு 1000 எண்ணங்கள் வரும். அதுல வந்து 1-2 எண்ணங்கள் தான் வந்து நம்ம எந்த மாதிரி ஒன்று ஆகணும் அப்படின்றதுக்காக ஒரு 2-3 எண்ணங்கள் வரும். அந்த எண்ணங்களை மட்டும் நீங்க செலக்ட் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க உழைச்சிங்க அப்படின்னா வந்து கண்டிப்பா உங்களை வந்து ஒரு இடத்துல கொண்டு போய் நிற்க வைக்கும். ஸோ அதுக்கு வந்து உங்க எண்ணங்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க எந்த மாதிரி எண்ணங்களை வந்து செலக்ட் பண்றீங்க அப்படின்றது முக்கியம். அந்த எண்ணங்களை எப்படி செலக்ட் பண்றது, எண்ணங்கள் தான் வந்து உங்க வாழ்க்கையை தீர்மானிக்கிறது அப்படின்னு சொல்ற புத்தகம் தான் இந்த புத்தகம் சொல்லியிருப்பாங்க. ஸோ முழுக்க நம்ம எண்ணங்களை பற்றியும் நம்மளோட அகம் புறம் அதை பற்றி பேசுகிற ஒரு புத்தகமாக தான் வந்து இந்த புத்தகம் வந்து இருக்கு. இன்னொன்று வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த எண்ணங்களை பற்றி வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக என்ன சொல்றாங்கன்னா, அதாவது ஒரு செடியிலிருந்து ஒரு விதை வந்து முளைச்சி வெளில வர்றது போல வந்து அப்படிதான் வந்து எண்ணங்கள் வந்து ஒரு விதையிலிருந்து முளைச்சி வருது. அந்த விதை வந்து நமக்கு பெருசாக தெரியாது, பட் அந்த விதையிலிருந்து செடி வந்து முளைச்சி வந்தவொடனே தான் வந்து அதோட பயன்கள்லாம் வந்து நமக்கு வந்து தெரிய ஆரம்பிக்குது. அதே மாதிரி வந்து நமக்கு எண்ணங்கள் வந்து எந்த எண்ணங்கள் நம்ம செலக்ட் பண்றோமோ அது வந்து ஒரு நல்ல கனிகள், நல்ல மரங்கள், நல்ல ஒரு பழங்கள் வந்து கொடுக்கும். கெட்ட எண்ணங்களை வந்து நம்ம ரொம்ப ரொம்ப அதுக்கு பின்னாடியே போயிட்டு இருந்தோம்னா அது வந்து ஒரு கெட்ட கனிகளையும் கெட்ட மரங்களையும் தான் உருவாக்கும். ஸோ வந்து அந்த எண்ணங்கள் வந்து ஒரு விதை போன்றது. அந்த விதையா இருக்கப்ப நமக்கு பெருசாக தெரியாது, பட் அது வளர்றப்பதான் வந்து நமக்கு அதோட பயன்கள் வந்து தெரியும். ஸோ நீங்க நல்ல எண்ணங்களை வந்து அதுக்கு பின்னாடியே போய் அதை நீங்க செயலா மாத்தினீங்கன்னா உங்களுக்கு நிறைய நல்ல விஷயம் கிடைக்கும். கெட்ட எண்ணங்களுக்கு பின்னாடி போய் அது உங்களுக்கு செயலா மாறுச்சுன்னா வந்து உங்களுக்கு வந்து கெட்டது தான் நடக்கும் அப்படின்றதையுமே சொல்றாங்க. அதுக்கு ஒரு இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னா வந்து கெட்டது எல்லாம் நடந்தோடனே நம்ம என்ன சொல்லுவோம், என்னடா எனக்கு மட்டும் கெட்டதே நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து புலம்பிக்கிட்டே இருப்போம். பட் ஆனால் அதுக்கு ஆரம்பம் வந்து நம்மளா மட்டும் தான் இருந்திருப்போம். ஸோ கெட்ட ஒரு நம்ம சுற்றி எல்லாமே கெட்டதாக நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா வந்து நம்ம ஆரம்பம் வந்து நம்மளாக தான் இருந்திருப்போம். பட் ஆனால் வந்து நம்ம வந்து குறை சொல்லிக்கிட்டே இருப்போம். நம்ம எண்ணங்கள் சரியா இருந்துன்னா எல்லாமே சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு 2 எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாங்க. அதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னன்னா வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு பெரிய பணக்காரரு, ஆனால் அவருக்கு வந்து சில ஃபுட்டு வந்து சாப்பிடக்கூடாது. ஏன்னா அவரோட உடம்புல வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஆனால் அவர் என்ன பண்ணுவார்னா அந்த ஃபுட்டே சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாரு. ஏன்னா அவரோட எண்ணங்களை வந்து கட்டுப்படுத்தவே முடியாது அவரால். ஸோ அந்த எண்ணங்களை கட்டுப்படுத்துறது வந்து அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பாங்க. அந்த கோவத்தை கட்டுப்படுத்துறதுமே வந்து அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பாங்க. ஸோ அவர் வந்து அந்த மாதிரி ஃபுட்டு சாப்பிட்டுட்டே இருக்காரு. அவருக்கு நிறைய பிரச்சனை
பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. ஆனா அவர் என்ன குறை சொல்லுவாருன்னா, என்ன எனக்கு மட்டும் இப்படி எல்லா பிரச்சனையும் வந்துட்டு இருக்கு, பட் இதே ஃபுட்டை வந்து எல்லாமே சாப்பிட்றாங்களே அப்படின்னு சொல்லி குறை சொல்லுவார். ஆனா இங்க என்ன பிரச்சனைனா அவரோட எண்ணம் தான் பிரச்சனை. அவருக்கு நல்லாவே தெரியும் அவருக்கு அந்த ஃபுட்டு சாப்பிட்டு அவருக்கு வந்து உடம்பு ஒத்துக்க மாட்டேது, எல்லா உடம்பும் ஒரே மாதிரி இல்லைன்னு. ஆனா அவர் அவரோட எண்ணங்களை வந்து கண்ட்ரோல் பண்ண தெரியாம அந்த ஒரு சாப்பாடு எண்ணத்தையே வந்து அதிலே சாப்பிட்றாரு. அதுவுமே ஒரு காரணம் அப்படின்றது. இன்னொன்று என்னன்னா வந்து ஒரு தொழிலதிபர் ஒரு தொழிற்சாலை இருக்கு, அதுல வந்து வேலை செய்யறவங்களுக்கு எப்படா அவங்களுக்கு வந்து காசை கம்மியாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் என்ன பண்ணாரு, ஏகப்பட்ட கமிஷன் பிடிச்சி அளவுக்கு அதிகமாக கமிஷன் பிடிச்சி அவங்களுக்கு கம்மியாகவே கொடுக்குறாரு. நல்லா ஜாலியாக தான் இருக்காரு. திடீர்னு ஒரு நாள் வந்து ரொம்ப லைஃப்ல வந்து ஒரு கவலைக்கிடமான ஒரு கட்டத்தில் போய் நெருங்குறாரு. நிறைய பிரச்சனைகள் வருது. அப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னா வந்து எனக்கு மட்டும் இப்படி பிரச்சனை வருது, எல்லாமே நல்லா இருக்காங்களே புலம்புவாரு. ஆனால் அவருக்கு என்ன பிரச்சனைனா அவர் நல்ல எண்ணங்களோட செயல்பட்டு இருந்தால் இந்த மாதிரி போயிருக்கவே மாட்டாரு. அவருக்கு வந்து கெட்ட எண்ணங்கள் வந்து ஆரம்பிச்சிருச்சு. அதாவது அதிகமாக பணத்தை சுரண்டணும் அப்படின்ற ஒரு கெட்ட எண்ணம் வந்து ஆரம்பிச்சிச்சு. அதனாலதான் அவர் வந்து இந்த மாதிரி போய் இடத்துல வந்து நீட்டி இருக்கு. ஆனா அப்ப கூட அவர் வந்து நம்மளோட எண்ணத்தினால தான் நம்ம இந்த இடத்துக்கு வந்தோம் அப்படின்னு நினைக்க மாட்டாரு. அப்ப கூட வந்து அந்த வாழ்க்கையை குறை சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ உங்க எண்ணங்கள் தான் வந்து உங்களை கரெக்டான இடத்துல நிக்க வைக்குதா இல்ல தப்பான இடத்துல நிக்க வைக்குதா அப்படின்றத வந்து தீர்மானிக்குது அப்படின்றதுமே சொல்லுவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா வந்து உங்களோட எண்ணங்கள் வந்து எப்படின்னா வந்து உங்களோட எண்ணங்கள் நல்ல எண்ணங்களா இருந்தா வந்து நிறைய நல்ல விஷயங்கள் வந்து நடக்கும். அதாவது வந்து உங்க நிழல் போல வந்து உங்க கூடயே வரும். உங்களோட செயல்பாடும் சரி, உங்களுக்கு நல்ல ஒரு பழக்க வழக்கங்களும் சரி, அதுக்கான ஒரு பயனும் சரி, உங்கள் நிழல் போல வந்து கூடவே வரும். அது உங்களோட நல்ல எண்ணங்களை பொறுத்து. நீங்க வந்து கெட்ட எண்ணங்கள் பின்னாடி போனீங்க, அதுல இருந்து கெட்ட செயல்கள் வந்து ஆரம்பிச்சீங்க அப்படின்னா வந்து ஒரு மாட்டு வண்டி சக்கரை இழுக்கிறது அதுமே வந்து உங்க பின்னாடியே வருவாங்க. இப்போ நம்ம கூட வர்றப்ப நமக்கு ஒரு பெருசா வந்து ஒரு வெயிட் இருக்காது, ஏன்னா அது பாட்டு போகும். ஆனா மாட்டு வண்டி வந்து அந்த சக்கரை வண்டி இழுக்கிறப்ப அதுக்கு எவ்வளவு வெயிட்டா இருக்கும். அதுமே வந்து நீங்க கெட்ட எண்ணங்கள் பின்னாடியே போய் கெட்ட செயல்கள் வந்து செஞ்சீங்கன்னா மாட்டு வண்டி வந்து அது பின்னாடி அந்த சக்கரை வண்டி இழுத்துட்டு போற மாதிரி வந்து மாடு வந்து ஒரு சக்கரை வண்டி இழுத்துட்டு போற மாதிரி உங்களுக்கு வந்து ரொம்ப பெயினா இருக்கும். உங்களோட கெட்ட எண்ணங்கள்னால வந்து இந்த மாதிரி கெட்ட பிரச்சனைகள் கெட்ட பழக்கவழக்கம் எல்லாமே உங்க பின்னாடியே தொடர்ந்து வரும் அப்படின்றதுமே வந்து அவ்வளவு அழகா அந்த எண்ணங்களை கொண்டு தான் வந்து உங்களுக்கு எல்லாமே டிசைட் ஆகுதுன்றத வந்து அவ்வளவு அழகா சூப்பரா அந்த புத்தகத்துல வந்து சொல்லியிருப்பாங்க. நான் சில விஷயங்கள் வந்து படிச்சே காமிக்கிறேன். எண்ணங்களே செயல்களாக மலர்கின்றன, இன்பமும் துன்பமும் அது ஈனும் கனிகள். இவ்வாறு ஒரு மனிதன் தனது சொந்த வளர்ப்பின் விளைவான இனிப்பு கசப்புமான கனிகளை அறுவடை செய்கிறான். மனதின் எண்ணங்களே நம்மை உருவாக்கி உள்ளன. நாம் என்னவாக இருக்கிறோமோ அது நமது எண்ணத்தால் உருவாகி கட்டமைக்கப்பட்டுள்ளது. ஒருவன் மனதில் தீங்கான எண்ணங்கள் உறைந்தால் துன்பம் அவனை பின்தொடரும். எருதை பின்தொடரும் வண்டி சக்கரம் போல அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன்ல, ஒரு எருதை பின்தொடரும் வண்டி சக்கரம் போலன்னு. ஸோ ஒருத்தன் வந்து நல்ல விஷயங்களை திங்க் பண்ணா அவனுக்கு வந்து மகிழ்ச்சி வரும். அதாவது அவனோட நிழல் போல வந்து அவனோட மகிழ்ச்சி வந்து அவன் கூட வந்துகிட்டு இருக்கும் அப்படின்றதுமே சொல்லுவாங்க. ஒருவன் தன்னைத்தானே கட்டமைத்துக் கொள்கிறான், தன்னைத்தானே அழித்துக் கொள்கிறான். எண்ணம் என்னும் ஆயுத பட்டறையில் தன்னை அழிக்கக்கூடிய ஆயுதங்களை தானே வார்த்தை அடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுஷன் வந்து தன்னைத்தானே வந்து அழிச்சுக்கிறான். அவனோட எண்ணங்கள் தப்பான எண்ணங்கள் அப்படின்ற ஒரு ஆயுத பட்டறையில வந்து தன்னை அழிக்கிறதுக்கான ஆயுதங்களை வந்து அவனே வந்து ரெடி பண்ண ஆரம்பிக்கிறான். இதே வந்து யாரெல்லாம் வந்து நல்ல எண்ணங்கள் இருக்காங்களோ அந்த நல்ல எண்ணங்களோட ஆயுத பட்டறையில வந்து அவன் வந்து இன்பம் மகிழ்ச்சி அதை நல்ல செயல்கள் இதெல்லாம் வந்து உருவாக்கிறான். ஸோ நம்மளோட எண்ணங்களை பொறுத்து நம்மளோட ஆயுதப்பட்ட மைண்டுக்குள்ளே வந்து ஒரு ஆயுதப்பட்டமா இருக்கு. நமக்கு கெட்ட எண்ணங்கள் வந்தா அதுல இருந்து நிறைய கெட்ட ஆயுதங்கள் உருவாகி நம்மளே அழிக்கும். நல்ல எண்ணங்கள் இருந்தா அந்த நல்ல எண்ணங்கள் வந்து நிறைய மகிழ்ச்சி இன்பம் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை உருவாக்கி நம்ம ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கும். அதையுமே சொல்லுவாங்க இங்க. ஆழமான சுரங்கங்கள் அமைத்து தேடுவதால் மட்டுமே தங்கமும் வைரமும் அடையப்படுகின்றன. தனது உள்ளிருப்புடன் தொடர்புடைய ஒவ்வொரு உண்மையையும் மனிதனால் தேட முடியும். தனது ஆன்ம சுரங்கத்திற்குள் அவன் ஆழமாக தேடும் போது அவனது குண இயல்பின் உருவாக்குபவன் அவனே, அவனது வாழ்வின் வடிவமைப்பாளன் அவனே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு அழகா வந்து அவன் ரொம்ப மனசுக்குள்ள போய் தேடணும். அதுல இருந்து அவன் யாருன்றதை வந்து அவனே வந்து கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா தங்கம் வைரம் வந்து ரொம்ப ஆள் சுரங்கத்துல தான் வந்து கிடைக்கும். அதுமே வந்து மனுஷன் வந்து தன்னோட உள்ள போய் தேடினா கண்டிப்பா வந்து நமக்கு நிறைய நல்ல விஷயம் நல்ல எண்ணங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காவே வந்து கிடைக்க ஆரம்பிச்சுன்றதுமே வந்து இங்க சொல்றாங்க. ஸோ இன்னும் நிறைய விஷயம் வந்து நான் நோட் பண்ணி வச்சிருந்தேன். அதான் வந்ததும் அதாவது இந்த புத்தகம் எப்படின்னா வந்து ஒரு 7 டாபிக்ல வந்து பயணிக்கும். ஸோ நீங்க வந்து இந்த புத்தகம் வந்து கிடைச்சா வாய்ப்பு இருந்தால் வாங்கி நீங்க படிங்க. நல்லெண்ணங்களும் செயல்களும் ஒருபோதும் தீய விளைவுகளை ஏற்படுத்த முடியாது. தீய எண்ணங்களும் செயல்களும் ஒருபோதும் நல்ல விளைவுகளை ஏற்படுத்த முடியாது. நல்லெண்ணங்களும் செயல்களும் ஒருபோதும் தீய விளைவுகளை ஏற்படுத்த முடியாது. தீய எண்ணங்களும் செயல்களும் ஒருபோதும் நல்ல விளைவுகளை ஏற்படுத்த முடியாது. இதன் பொருள் வேறு ஒன்றும் அல்ல, சோளத்தில் இருந்து சோளம் விளையும், முள்ளங்கியிலிருந்து முள்ளங்கி விளையும் என்பதுதான். சொல்லிட்டு எண்ணங்களை வந்து நீங்க ரொம்ப சைலண்டா வச்சிருக்கவே முடியாது. ஏன்னா உங்களுக்கு வந்து கெட்ட எண்ணங்கள் வந்துச்சுன்னா அது வந்து என்ன போகும்னா கெட்ட செயல்களை வந்து உங்களை வச்சு வெளிவர ஆரம்பிச்சிடும். அது வந்து புகைப்பழக்கமா இருக்கட்டும், மது பழக்கமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கெட்ட எண்ணங்கள் வந்து உள்ள வந்துச்சுனாலே வந்து அது கெட்ட செயல்களை வந்து அது வெளியில வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து வர ஆரம்பிச்சிடும். நல்ல எண்ணங்கள் வந்து அது நல்ல செயல்களை வந்து வெளிப்படும். அதனால வந்து உங்க எண்ணங்களை வந்து நீங்க வந்து கட்டுப்படுத்தி வந்து உள்ள வைக்கவே முடியாது. அது ஏதாச்சும் ஒரு செயல் மூலமா அது வெளியில வர ஆரம்பிச்சிடும். அதனாலதான் வந்து எண்ணங்கள் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்றதுமே வந்து
இந்த ஒரு விஷயத்தில் சொல்லியிருப்பாங்க. எண்ணங்களை ரகசியமாக வைத்திருக்க முடியும் என்று மனிதர்கள் நினைக்கிறார்கள், ஆனால் அது முடியாது. அது விரைவில் பழக்கமாக உருமாறும், பழக்கமானது சூழலாக நிலை பெறும் சொல்லிட்டு இந்த ஒரு விஷயங்களை சொல்றாங்க. அதாவது நீங்க எண்ணங்களை வந்து ரொம்ப ரொம்ப சர்ப்ரைஸாக வச்சுக்கவே முடியாது, அது ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வந்துடும், உங்கள் செயலாக வெளியில் வரும் அப்படின்றாங்க. ஒருவன் தன் எண்ணங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளும் போது சீர்கேடான உணவுகள் மீது அவன் விருப்பம் கொள்வது இல்லை. நம்மளோட உடம்பு வந்து பாதுகாக்கணும்னாலே வந்து அந்த ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஆரோக்கியமே வந்து நல்ல எண்ணங்கள் மூலியமாக தான் நமக்கு ஆரோக்கியமே வரும் அப்படின்றதையுமே சொல்கிறாங்க. ஸோ எதை வச்சு சொன்னாலுமே வந்து எண்ணங்கள் மூலியமாக தான் இது எல்லாமே கனெக்ட் ஆகுது. நம்ம உடம்பே வந்து எண்ணங்கள் மூலியமாக தான் இயங்குது. அது அந்த எண்ணங்கள் மூலியமாக தான் ஒரு செயல் வருது, அந்த செயல்னால தான் நம்ம உடம்பே இயங்குது அப்படின்றாங்க. அது நல்ல செயலா கெட்ட செயலா அப்படின்றது வந்து நம்ம எண்ணங்களை பொறுத்தது அப்படின்றதையுமே வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இன்னும் நிறைய விஷயம் நான் நோட் பண்ணி வச்சிருந்தேன், அதையுமே நான் சொல்லிடுறேன். ஒருவன் தன் எண்ணங்களை உயர்த்துவதன் மூலமாக தான் மேலெழ முடியும், பலவீனத்திலிருந்து மீள முடியும், சாதிக்க முடியும். ஒருவன் தன் எண்ணங்களை உயர்த்தி கொள்ள மறுப்பதன் காரணமாகவே பலவீனத்திலிருந்து மீள முடியாமல் வருத்தத்தக்க நிலையில் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க அந்த எண்ணங்கள் பற்றி தான் இந்த புத்தகங்களே இருக்கும். ஒரு வெற்றியை வந்து தக்க வச்சுக்கிறதுமே வந்து சரியான எண்ணங்களும் சரியான விழிப்புணர்வும் வேணும் அப்படின்றதுமே இங்கே சொல்கிறாங்க. இப்போ வந்து இந்த புத்தகத்தோட வந்து ஒரு இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். நான் நிறைய விஷயங்கள் வந்து நான் சொல்லியிருக்கேன், பட் நிறைய விஷயங்கள் வந்து நான் இதில் இருக்குது, நீங்களுமே வந்து வாங்கி படிங்க. ஒரு 70 பக்கங்கள் தான் இந்த புத்தகம். வள்ளியம்மை பதிப்பகம் தான் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஒரு 125 ரூபாய். அந்த கான்டாக்ட் டீட்டெயில்ஸுமே வந்து நான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் வாய்ப்பு இருந்தால் வாங்கி படிங்க. நிறைய விஷயங்கள் வந்து இந்த புத்தகத்தில் வந்து இருக்குது. நான் லாஸ்ட்டாக வந்து என்ன சொல்லி முடிச்சிருக்காங்கன்றதை வந்து அதை சொல்லி முடிச்சிடுறேன். சரியான எண்ணமே தலையாயது, சார்ந்த குணமே ஆற்றல். உங்கள் இதயத்திடம் சொல்லுங்கள், பேரமைதியே அங்கே என்றும் நிலைவிடுவா என்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணங்கள் வந்து ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு முக்கியம். அதனால மனுஷன் வந்து எவ்வளவு நல்ல செயல்கள் செய்ய முடியும், எப்படி வெற்றி அடைய முடியும், அந்த வெற்றியை வந்து எப்படி தக்க வைத்துக்க முடியும், நமக்கு என்ன நினைச்சோமோ அதை எப்படி வந்து அடைய முடியும், அது எல்லாத்துக்குமே வந்து நமக்கு எண்ணங்கள் தான் காரணம். நமக்கு வந்து தீயவை நடக்கிறதுக்கும் நம்ம எண்ணங்கள் தான் காரணம், நம்மளை சுற்றி நல்லது நடக்கிறதுக்கும் வந்து எண்ணங்கள் தான் காரணம். ஸோ எண்ணங்கள் தான் வந்து எல்லாத்துக்கும் காரணம். நம்ம எண்ணங்களை வந்து சரியான முறையில் பயன்படுத்தினாலே அது நல்ல செயல்களை வெளியிடும். அந்த செயல்கள் வந்து நம்மளோட இலக்கை நோக்கி நம்ம பயணிக்க முடியும். அந்த நல்ல செயல்கள் அப்படின்னு சொல்லி முழுக்க வந்து நம்மளை பற்றியும் நம்மளோட எண்ணங்கள் பற்றியும் நம்மளோட முயற்சிகள் பற்றியும் நம்மளோட சரியான எண்ணங்கள் பின்னாடி போகிறத பற்றியும் அது எப்படி நல்ல செயல்களாக மாறுறது அப்படின்றத பற்றியும் அந்த மாதிரி நம்மளோட இலக்கை அடையிறத பற்றியும் அந்த இலக்கை அந்த வெற்றி அடைஞ்சோன்னா அது எப்படி தக்க வச்சுக்கிறது அப்படின்றத பற்றியும் அவ்வளோ அழகாக அந்த புத்தகத்தில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு பின்னாடி வந்து அந்த பதிப்பகம் அதெல்லாம் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த அருணாச்சலம் அவர்கள், இந்த புத்தகத்தோட ரைட்டர் அருணாச்சலம் அவர்கள் வந்து அவர் வந்து ஜேம்ஸ் எந்தெந்த புத்தகத்தெல்லாம் வந்து தமிழில் மொழிபெயர்த்திருக்காங்க அப்படின்றதையுமே வந்து போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 18 புத்தகங்கள் இருக்கும். நீங்கள் இந்த விலை வந்து 125 ரூபாய், ஒரு 70 பக்கங்கள் உள்ளது. நான் உங்களோட டீட்டெயில்ஸுமே மென்ஷன் பண்ணுறேன், நீங்கள் வாங்கி படிங்க. உண்மையிலே நிறைய விஷயங்கள் வந்து இந்த புத்தகத்தில் இருக்குது. இந்த புத்தகம் படித்து முடிச்சோன்னே வந்து நம்ம எண்ணங்களை வந்து எந்த அளவுக்கு சீர்படுத்தலாம் அப்படின்றது வந்து அவ்வளோ அழகாக வந்து நமக்கு நிறையா இந்த புத்தகத்து வழியாக கற்றுக் கொடுத்துருக்காங்க. வாங்கி படிங்க. நன்றி.